அம்மா அந்த மயில் இருக்கால அவ வந்து எனக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்றாமா அப்படின்ற மாதிரி வந்து சரவணன் வீட்டுல சொல்றாங்க. அதை கேட்டுட்டு கோமதி ரொம்ப ஷாக்கா, என்னடா சொல்ற, அவ வந்து உனக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாளா, அவ குழந்தை எதுவுமே வந்து கேட்கலையா, அவ குழந்தை விஷயத்தெல்லாம் வந்து கோர்ட்ல எதுவும் சொல்லலையா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. இல்லம்மா இதெல்லாம் வச்சு அவ எப்படியும் பெரிய டிராமா பண்ணுவா, எனக்கு டைவர்ஸ் வேணான்னு சொல்லி பெரிய டிராமா பண்ணுவான்னு நான் நினைச்சேம்மா, ஆனா வந்து அவ எனக்கு டைவர்ஸ் கொடுக்கல சம்மதான்னு சொல்லிட்டா, அந்த திருமண வாழ்க்கையில இருந்து நான் வெளியே வரேன்னு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டு பாண்டியன் வந்து என்னடா சொல்ற, அப்ப நீயும் டைவர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது சரவணன் அமைதியா இருக்காரு. அவர் அமைதிக்கு காரணம் என்னங்கறத வந்து கதைக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சீரியல் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துலயே ஒரு ஹைப் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். இங்க வந்து சக்திவேல் வீட்டுல தான் வந்து காமிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து அவனை வந்து ஏத்துக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியுதுடா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க சொல்லிட்டு இருக்கும் போது குமார் வந்து சொல்றாங்க, ஆமாப்பா எனக்கு வந்து எல்லாருமே வந்து கதிர்க்கு சப்போர்ட் பண்றாங்களோ கதிரை ஏத்துக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது அப்படின்றாங்க. எனக்கும் ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தானே தெரியுது, நடக்கட்டும், எப்படியா இருந்தாலும் வந்து கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்து தானே ஆகணும், அது மாதிரி என்னைக்காச்சும் ஒரு நாள் விஷயம் வெளியே தெரிஞ்சு தானே ஆகணும், அப்ப பாத்துக்கலாம்டா அப்படின்றாங்க. உடனே குமார் வந்துட்டு இல்லப்பா அதுவும் ஒரு வகையில நல்லது தானே, நம்ம குடும்பமும் அவங்க குடும்பம் சேர்ந்தா பிரச்சனையே இல்லாம போயிரும்ல அப்படின்ற மாதிரி குமார் சொல்லும் போது சக்திக்கு வந்து செம்ம கோவம் வருது. என்னடா நீனும் அவங்கள மாதிரி பேசிட்டு இருக்க, இப்படியே போனா சொத்து எல்லாத்தையும் மருமகன் பேர்ல எழுதி வச்சிருவான்னு நான் பயந்துட்டு இருக்கேன், நம்மள எங்க நடுதல வச்சுவான்னு பயந்துட்டு இருக்கேன், நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னா சார் அதை பத்தி நீ யோசிச்சுட்டு இருக்க, என்ன அந்த அரசியும் பத்தி சொல்லிட்டு இருக்கியா அப்படின்றாங்க. உடனே குமார வந்துட்டு அதெல்லாம் இல்லப்பா, நம்ம எல்லாமே வந்து ஒன்னா இருந்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும்ல, அதுக்குதான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாரு இந்த அரசிய கல்யாணம் பண்றேன் அந்த லவ் பண்றேன் அந்த நினைப்பெல்லாம் சுத்தமா உன் மனசுக்குள்ள இருக்கவே கூடாது, அவ்வளவுதான் நீ கல்யாணம் பண்ணிப்பேன்னு என்ன நினைச்சேன்னா நான் உன்னை உயிரோட விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சக்தி மிரட்டுறாங்க. உடனே குமார் பயந்து ஒரு மாதிரி அமைதியாயிடுறாங்க, பயத்தினால இல்ல ஒரு மாதிரி அமைதியாயிடுறாங்க. அப்படிலாம் இல்லப்பா அப்படின்ற மாதிரி வந்து அமைதியாயிடுறாங்க. ஆனா வந்து இந்த பக்கம் காந்திமதி வந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. கேட்டுக்கிட்டே இருந்துட்டு சக்தி போனதுக்கு அப்புறம் என்னடா ஆச்சு அப்படின்னு வந்து கேட்கும்போது இல்ல பார்த்தா நம்ம ஃபேமிலி ரெண்டும் வந்து ஒன்னா சேர்ந்துச்சுன்னா சந்தோஷமா இருக்கும்ல, அதை தான் நான் சொன்னேன், கதிருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் பெரியப்பா பெரியமா எல்லாம் சப்போர்ட் பண்ற மாதிரியும் தெரியுது, அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு சேர்ந்துட்டோம்னா நல்லா இருக்கும்ல, அதனாலதான் சொன்னேன், ஆனா அப்பா ரொம்ப கோவப்படுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே காந்தி மாதிரி சும்மா விடுறா, இப்பதானே வந்து நம்ம குக்கி போட்டுட்டு வந்திருக்கேன், எப்படியும் அவ வந்துருவா, உன் மேல கொஞ்ச நாச்சும் பாசம் இருக்கும், இப்ப என் மேல ரொம்பவே அவளுக்கு பாசம் இருக்கு, நான் சொன்னா இன்னும் அவ நல்லா கேட்பாடா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு கும்மா வந்துட்டு அவ கேட்டாலும் அவளே ஒத்துக்கிட்டாலும் அப்பா ஒத்து மாட்டார் போலப்பா, அப்பதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் எனக்கு என்ன அரசிய விட்டுருவோம் இறந்து வேணும்னு பயமா இருக்கு அப்படின்றாங்க. அதெல்லாம் இருக்காதுடா, போ பாத்துக்கலாம். ஆனா கதிர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தாண்டா என்ன அனுப்புனா, இங்க வந்து யாரோ ஒருத்தர் வந்து கேட்டுதான் வந்து அனுப்புனா, அவன் பார்வையில வந்து நான் செய்யறது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு அவனுக்கு தெரிஞ்சிச்சு, ஆனா வந்து ஏதோ ஒண்ணு நடக்குதுடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு குமார் வந்துட்டு ஆமா அப்பதான் நம்ம வீட்லயும் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, பேங்க்ல இருந்து அமௌண்ட் வந்து நிறைய அமௌண்ட் வந்து பெரியப்பா எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அது எதுக்குன்னு தெரியல, பிசினஸ்லயும் பண்ணல, வீட்டு செலவுக்கு ஒன்னும் கொடுக்கல, ஆனா வந்து ஏதோ ஒரு வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல, அதனாலதான் வந்து அப்பா இது மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வைக்கிறாங்க. எனக்கும் அப்படித்தாண்டா தோணுது, கதிரும் வந்து கொஞ்ச நாளாவே சரியில்லை, இந்த திருச்சி போறேன்னு ஒரு நாள் கிளம்புனாண்டா அதுல இருந்தா சரியில்லாத மாதிரியே இருக்கிறான் அப்படின்றாங்க. உடனே குமார் சொல்றாங்க ஆமா பார்த்தா பெரியப்பாவும் ஒரு டைம் திருச்சி போறேன்னு கிளம்புனாங்க, அதுல இருந்தே ஒரு மாதிரி டல்லா தான் செய்யறது இருக்கிறாங்க, ஒரு மாதிரி எதுலயுமே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காங்க அப்பதா அப்படின்றாங்க. இருடா நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்தே கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து பாண்டியன் வீட்டுல வந்து காமிக்கிறாங்க. பாண்டியன் வந்து மறுநாள் காலையில என்னடா நீ கோர்ட்டு போகணுமா அப்படின்ற மாதிரி வந்து சரவணன் கேட்கும் போது ஆமாப்பா கோர்ட்டுக்கு போகணும்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு பாண்டியன் வந்து கேட்கறாரு என்னடா முடிவு பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் எப்போதும் ஒரே முடிவுல தான்ப்பா இருக்கேன், எனக்கு வந்து இந்த டைவர்ஸ் வேணும், எனக்கு வந்து மயில் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு கோமதி வந்துட்டு இல்லப்பா சரவணா எதுக்கா இருந்தாலும் நீ யோசிச்சுக்க, உனக்குன்னு ஒரு குழந்தை வர போகுது, ஒரு தகப்பன் இல்லாம ஒரு குழந்தை வளர்றது வந்து எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. அதை கேட்டுட்டு சரவணன் வந்து சொல்றாங்க இல்லம்மா எனக்கு வந்து குழந்தை வேணும், ஆனா எனக்கு மயில் வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டு வந்து கோமதி திட்டுறாங்க, என்னடா பேசிட்டு இருக்க, ஒரு குழந்தை வந்து அப்பா இல்லாம கூட வளர்ந்துரும், ஆனா அம்மா இல்லாம வளர்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா, அதுவும் இல்லாம பிறந்த உடனே போய் வாங்கிட்டு வந்துடுறேன்றியே, பிறந்த உடனே வந்து அந்த குழந்தை எவ்வளவு தெரியுமா தாய்க்காக ஏங்கும், இந்த விஷயம் எல்லாம் தெரியாதா சரவணா, உன்னை நான் இவ்வளவு கேவலமாட வளர்த்தேன் அப்படின்ற மாதிரி வந்து திட்டுறாங்க. நீ இப்படி சுயநலமாவடா யோசிப்ப, என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்கேன், என்னடா பேச்சு இது, அது எப்படியா இருந்தாலும் அவள்கிட்ட தான் வளரணும், அவளுக்கு வந்து நம்ம பணமா உதவி செய்யலாம், அவளோட உனக்கு வாழ விருப்பம் இல்ல அப்படின்னா நீ தனியாவே இரு, ஆனா வந்து டைவர்ஸ் வாங்காத அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு சரவணன் வந்துட்டு என்னமா பேசுறீங்க, அவ கூட எனக்கு வாழ விருப்பம் இல்லைன்னா டைவர்ஸ் வாங்கிட்டு நான் நல்லா இன்னொரு பொண்ணு கூட வாழ்ந்துட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் போது சரிடா, அப்ப அந்த குழந்தைக்குன்னு ஒரு இன்ஷியல் கொடுக்கணுமா, யாரு இன்ஷியல உன் இன்ஷியல கொடுப்பாளா, அவ உன் இன்ஷியல கொடுக்கறதுக்கு நீ சம்மதிப்பியா, சரி உன்னை கட்டிட்டு வரவ சம்மதிப்பாளா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க.
அதை கேட்டுட்டு சரவணன் எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா, எனக்கு மயில் வேணாம் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு கோர்ட்டுக்கு வந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் மயில்கிட்ட வந்து அவங்க அம்மா எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அவள்கிட்ட அவனை பத்தி எல்லாமே நீ சொல்லுடி, இன்னொரு பொண்ணு கூட பழகிட்டு இருக்கான், எனக்கு வந்து துரோகம் பண்றான், அதனாலதான் வந்து டைவர்ஸ் வேணும்னு சொல்றான் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே நீ சொல்லு, டைவர்ஸ் வேணாம்னு நீ சொல்லு, உன்னால வந்து தனியா புள்ளைய பெத்து வளர்க்க முடியாது, எப்படியா இருந்தாலும் உனக்கு ஒரு ஆண் துணை தேவை, ஒரு தகப்பம் இல்லாம புள்ள வளர்க்கறது ரொம்ப கஷ்டம், நிறைய பேர் வந்து நிறைய தப்பு தப்பா பேசுவாங்க, இதெல்லாம் உனக்கு வேணாண்டி, நீ தெளிவா சொல்லு, இல்லாட்டி என்னவா நான் இல்லையா நான் கோர்ட்டுக்கு வரேன், நான் கோர்ட்டுக்கு வந்து இதெல்லாம் சொல்றேன், இதெல்லாம் ஒரு சாட்சியா நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு மயில் வந்துட்டு இல்லம்மா நீ வர வேணாம், நீ வந்தா இன்னும் பிரச்சனை ஆகும், நான் பாத்துக்கிறேன், நீ தான் என்கிட்ட சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேன்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு 2 பேருமே வந்து கோர்ட்டுக்கு வந்து ஆஜராகிறாங்க. ஆனா தனியா தான் வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு மயிலோட வக்கீல் வந்து என்னம்மா உங்க அம்மா வரலையா, பிரச்சனை பண்றதுக்குன்னே வருவாங்களே வரலையா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. அதை கேட்டுட்டு இல்ல நான் தான் ஒரு தெளிவான முடிவுல தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. உடனே ஜட்ஜ் வந்து கூப்பிடுறாங்க. சரவணன் தங்கமயில்னு கூப்பிடும் போது சரவணன் வந்து நிக்கிறாங்க. உடனே தங்கமயில்கிட்ட வந்து என்னம்மா உனக்கு வந்து அந்த டைவர்ஸ்ல சம்மந்தமா, எல்லாமே கவுன்சிலிங் எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்க, இன்னமும் வந்து நீ சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறதா வந்திருக்கு, கடைசி முடிவா நாங்க தான் சொல்லி ஆகணும், சொல்லு உனக்கு இந்த டைவர்ஸ்ல சம்மந்தமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மயில் வந்து சொல்லிடுறேன் எனக்கு வந்து சம்மந்தம், எனக்கு இந்த டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு சரவணுக்கு செம்ம ஷாக் ஆகுது. எப்படியும் டிராமா பண்ணி வேணான்னு சொல்லுவான்னு பார்த்தேன், என்ன வந்து உடனே ஒத்துக்கிட்டா, என்ன காரணமா இருக்கும், எதுவுமே வந்து தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. உடனே ஜட்ஜே வந்து ஷாக்கா என்னம்மா எப்படியா இருந்தாலும் வந்து எனக்கு அவன் வேணும், நான் மாமா கூட தான் வாழ்வேன், ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன், எதுவுமே பண்ணாம ஒத்துக்கிட்டியே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லையா அவருக்கு வந்து என் மேல இருக்க நம்பிக்கை போயிருச்சு, நம்பிக்கை தான் வந்து எல்லாரோட உறவுக்கும் வந்து ஒரு ஆதாரமும், எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு இருக்கணும்னா அது வந்து நம்பிக்கை மட்டும்தான், அந்த நம்பிக்கையே எனக்கு என் மேல வந்து அவர் கிடையாது, அப்புறமும் இந்த திருமண வாழ்க்கை வந்து எதுக்கு, எனக்கு வந்து திருமண வாழ்க்கையில இருக்க நம்பிக்கையும் போயிருச்சு, இனிமே வந்து எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம், எனக்கு நான் வந்து டைவர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு சரவணன் வந்து என்னமா நடிக்கிறா பாரு, என்ன காரணமா வந்து வந்து எனக்கு டைவர்ஸ் கொடுக்குறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சரிம்மா உனக்கு வந்து அவர் வந்து டைவர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் உனக்கு வந்து என்ன ஜீவானம்சமா வந்து அவருக்கு வந்து அமௌண்ட் கொடுக்கணும், எவ்வளவு வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லங்க எனக்கு அவரே வேணாம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அவர் பணம் மட்டும் எனக்கு எதுக்கு, எனக்கு அவர்கிட்ட இருந்து எனக்கு எந்த ஒரு இதுவுமே வேணாம், எந்த ஒரு ஆதரவோ எந்த ஒரு பணமோ எதுவுமே எனக்கு வேணாம், நான் என்ன பாத்துப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து செம்ம போல்டா வந்து சொல்றாங்க. அந்த கேட்டுட்டு ஜட்ஜே வந்து பரவாயில்லமா முன்னாடிக்கு வந்து இப்ப ரொம்ப போல்டா பேசுற, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போல இருக்கு, ரொம்ப சந்தோஷம், உன் முடிவுல நீ தெளிவா இருக்கியா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு நான் ரொம்ப தெளிவா இருக்கேன், இதுதான் என் முடிவு, எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து நல்லா தெளிவாவே சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு ஜட்ஜ் வந்து சிரிச்சுட்டு நீங்க என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல சார் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சரவணன் சொல்லிடுறாங்க. உடனே ஜட்ஜ் வந்து சிரிக்கிறாரு, என்ன ஆப்போசிட் பார்ட்டி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, அவங்க வந்து டைவர்ஸ் வேணான்னு சொல்லும் போதுல எனக்கு டைவர்ஸ் கொடுங்க, அவளோட எனக்கு வாழ விருப்பம் இல்லைன்னு என்னென்னமோ பேசுனீங்க, இப்ப அவங்களே டைவர்ஸ் கேக்குறாங்க, நீ ஏன் வேணான்னு சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல எனக்கு வந்து என் மனைவி இன்னும் புரிஞ்சுக்கணும்னு தோணுது, நான் சரியா புரிஞ்சுக்கலையோன்னு நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. உடனே ஜட்ஜ் வந்து சரி நெக்ஸ்ட் ஹியரிங்ல வந்து உங்க முடிவை சொல்லுங்க, நான் அப்பதான் வந்து எந்த தீர்ப்பா இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அனுப்பிடுறாங்க. வெளியே வந்தோன்னா சரவணன் வந்து மயில பிடிச்சி திட்டான், நீ ஏன் இப்படி டிராமா பண்ணிட்டு இருக்க, எப்படியா இருந்தாலும் எனக்கு டைவர்ஸ் வேணாம், என்னோட சேர்ந்து வாங்குவாமான்னு என்னென்னமோ கெஞ்சுவி, என்னென்னமோ டிராமா பண்ணுவேன், எதுக்கு இப்போ நடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே மயில் வந்து சொல்றாங்க, உனக்கு வந்து இன்னொரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் வந்து உன் வாழ்க்கையில வரதுல வந்து எனக்கு விருப்பம் இல்ல, எனக்குன்னு என் குழந்தை இருக்கு, நான் அதை பார்த்துக்கிட்டு நான் சந்தோஷமா வாழ்ந்துப்பேன், நீ வந்து உன் லைஃப பாத்துக்கோ, எனக்கு இனிமே நீ வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு சரவணன் வந்து செம்ம ஷாக் ஆகுது. இதை வந்து வீட்டுல வந்து சொல்லிட்டு இருக்கான், நானும் அஞ்சலியும் நான் பழகிறத வந்து அவ பாத்துட்டா, அதனால வந்து எனக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாமா அப்படின்றாங்க. அப்ப கோமதி வந்து சொல்றாங்க, அப்ப உண்மையாவே நீயும் அஞ்சலியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல தான் பழகிட்டு இருக்கீங்களா அப்படின்றாங்க. ஆமாமா நான் வந்து அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு பாண்டியன் வந்து கோவப்பட்டு நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்க, இந்த வீட்டுக்கு மூத்த மருமகனா அவ தங்கமயில் மட்டும்தான், வேற யாரையும் வந்து இந்த வீட்டு மூத்த மருமகனா நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. என்ன நடக்கும்னு வந்து தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.